மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்று குவாலிஃபயர் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. குவாலிஃபயர் 2 போட்டியில் பஞ்சாப் அணியுடன் மும்பை அணி மோத உள்ளது. பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கும் IPL பிளே ஆஃப் போட்டியில் இன்று மும்பை அணி வெற்றி பெற்று தங்களது 6வது கோப்பையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பும்ராவின் அசத்தல் பவுலிங்கால் இந்த வெற்றி சாத்தியமாகி உள்ளது. குஜராத் அணி ஒரு கட்டத்தில் பலமாக இருந்தது. தன்னுடைய யாக்கர் ஸ்பெஷலுடன் வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டை வீழ்த்தி போட்டியில் திரும்ப வந்தது மும்பை அணி. குஜராத் அணி தற்போது IPL தொடரிலிருந்து வெளியேறி உள்ளது. முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் டாஸ் வென்று மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து மும்பை தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய பேர்ஸ்ட்ரோவ் மற்றும் ரோஹித் சர்மா அதிரடி காட்டினார்கள். ரோஹித் சர்மா விக்கெட்டை 3 முறை எடுக்க தவறியது குஜராத் அணி. இதனால் வலுவான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது மும்பை. பேர்ஸ்ட்ரோவ் அதிரடியாக 22 பந்துகளில் 47 ரன்களை குவித்தார். ரோஹித் சர்மா அதிரடியாக 81 ரன்களை குவித்தார். அடுத்தடுத்து களம் இறங்கியவர்களும் அதிரடியான ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாடிய ஸ்கோர் உயர்ந்தது. 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன்களை குவித்தது மும்பை அணி. நாக் அவுட் போட்டியில் வெற்றி கட்டாயம் என்ற முனைப்போடு களமிறங்கிய குஜராத் அணி தொடக்கத்தில் அதிர்ச்சி அளித்தது. கில் 1 ரன்னுக்கு பவிலியன் திரும்பினார். குசல் மெண்டிஸ் ஹிட் விக்கெட் ஆகி வெளியேறினார். இந்த ஆண்டு IPL தொடரில் தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் சாய் சுதர்ஷன் இந்த போட்டியிலும் அரை சதம் விளாசி அசத்தினார். இந்த போராட்ட சேசிங்கில் 80 ரன்களை குவித்தார். இறுதி வரை திக் போட்டியாகவே சென்றது இந்த போட்டி. வாஷிங்டன் சுந்தர் 24 பந்துகளில் 48 ரன்களை அடித்தார். பும்ராவின் யார்க்கரில் சிக்கி பவிலியன் திரும்பினார் வாஷிங்டன் சுந்தர். கடைசி 6 பந்துகளில் அதாவது கடைசி ஓவரில் 24 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் போராடி இந்த தோல்வியை தழுவியிருக்கிறது குஜராத் அணி. இதனிடையே மும்பை அணி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாப் அணியுடன் குவாலிஃபயர் 2 விளையாடும். வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் RCB அணியை எதிர்கொள்ளும்.